வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, அது என்னென்னா அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பொதுவாக எந்த ஒரு திரைப்படங்கள் அல்லது மெகா சீரியல் நாடகங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு டிஸ்க்ளைமர் போடுவாங்க. அது என்னென்னா, இந்த திரைப்படத்தில் அல்லது கதையில் வரும் பாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே, எவரையும் குறிப்பிடுவன அல்ல, முழுக்க கற்பனை தான், விலங்குகள் எதுவும் துன்புறுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு தான் ஆரம்பிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் 2017 வெளியான ஒரு விளம்பரம் ஓப்பனிங்கில் பேஸ்ட் ஆன் ஏ ட்ரூ ஸ்டோரி, அதாவது உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட கதை அப்படின்னு சொல்லி தான் இந்த விளம்பரமே ஆரம்பிக்குது. பொதுவாக தேசபக்தி உணர்வுகளை நம்ம பள்ளி கல்லூரிகளில் வளர்த்து பார்த்துருக்கோம். இல்லை திரைப்படங்களில் கூட தேசபக்தி உணர்வை ஊட்டியிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்து தான் நம்ம வளர்ந்துருப்போம். ஆனால் ஒரு விளம்பரத்தில் கூட ஒரு தேசபக்தி உணர்வை விதைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் இந்த விளம்பரத்தில் அதை சாத்தியமாகி வெற்றியும் பெற்றிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கதை ஆரம்பிக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் தான் கதை ஆரம்பிக்குது. அதாவது அங்கே வந்து எப்படின்னா, ஒரு 2 வகையான கலர் அடித்த வீடுகளை பார்க்க முடியும். அது வந்து நீல நிற பெயிண்ட் அடித்தா ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க, வெள்ளை கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தா அவங்க ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்த காலகட்டம். அது கதை அப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் துவங்குது. ஒரு டீ கடையில் ஒரு 2 பேர் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு முஸ்லீம் நபர் ஒருவர், இஸ்லாமிய நபர் ஒருவர், அவங்க மத அடையாளத்தை குறிக்கும் வகையில் பச்சை நிற கொடி ஒன்று அவர் தங்கி இருக்கிற வீட்டு முன்னாடி அந்த ஒரு கிரில்ல வந்து கட்டுவார். ये सलीम भाई भी जाने किस बात का झंडा गाड़ रहे हैं? अब ये तो वही जाने शंकर जी, मैं तो जानता हूं। ऊंचा रहे हमारा। அவனுடைய மத அடையாளத்தை அவன் வீட்டு முன்னாடி அவன் வந்து கட்டுறான். அது சங்கர் அப்படிங்கிறவர் சொல்றாரு. அதாவது கொடியை கட்டுறவர் பேர் சலீம், அந்த கேட்குறவர் பேர் வந்து பேசுகிறவங்க டீ கடையில் உட்காந்து பேசிக்கிறவரில் ஒருத்தர் பேர் சங்கர். அந்த சங்கர் சொல்கிறாரு, எப்பவும் நம்ம கொடி தான் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மத அடையாளத்தை காட்டுற மாதிரி ஒரு கொடியை காட்டுறாரு. आ गए सलीम भाई झंडा गाड़ के। और शंकर भाई कैसे है? जरा एक चाय देना भाई। जवाब देने में हम नहीं करते देर, तुम शेर। சரி, அவன் வீட்டு முன்னாடி அவன் கொடியை கட்டினா, உன் வீட்டு முன்னாடி நீ கொடியை கட்டின, அதோட அமைதியாக இருக்க வேண்டியதானே? இப்போ உரண்டை இழுக்கிறான் நம்மள. அந்த சலீம் பாய் இவர்கிட்ட வந்து ஏதோ கேட்க வரும்போது, கொஞ்சம் அக்கடை சூடு கண்ணா அப்படின்ட்டு பாஷா ஸ்டைலில் காட்டுறாரு. உடனே சலீமுக்கும் கோபம் வந்து, நாங்கள் மட்டும் என்ன தரங்கிட்டு போனவங்களா, இப்போ போடுற என்னோட பவர்ன்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். तो हम सवा शेर, तो हम भी है शेर। இப்போ சலீம் பாய் என்ன பண்ணுறாரு, வீட்டு முன்னாடி இருக்கிற கொடியை வந்து ஸ்ட்ரைட்டாக மொட்டை மாடிக்கு எடுத்துன்னு போய் காட்டுறாரு. இப்போ நான் தாண்டா உயரம், எங்கள் கொடி தாண்டா உயரமாக பறக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. உடனே விடுவாரா நம்மால்? இவரும் சலைச்சவர் இல்லை. உடனே இவர் ஆரஞ்சு கலர் கொடி எடுத்துகிட்டு போய் மொட்டை மாடியில் அவனுக்கு ஈக்குவலாக வச்சு மெயின்டைன் பண்ணுறாரு. ஊரே கொஞ்சம் கொஞ்சமாக திரண்டு வந்து வேடிக்கை பார்க்குது. நாமளும் பார்ப்போம் என்ன நடக்குது.
2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காம போட்டி போட்டுக்கிட்டு எவ்வளோ முடியுமோ வீட்டில் இருக்கிற 1 அடி 2 அடி குச்சி எல்லாம் வச்சு ஜாயின் பண்ணி ஒட்டு போட்டு கட்டி எவ்வளோ உயரமாக கட்ட முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணி கட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்கக்கிட்ட இன்னும் இதுக்கு மேலே கட்டுறதுக்கு குச்சி இல்லை, கயிறும் தீர்ந்து போகுது. சரி, ரொம்ப சோர்ந்து போய் 2 பேருமே படுத்து தூங்குறாங்க. ஆனால் தூங்கும்போது கூட அடுத்த நாள் எப்படி இன்னும் நம்ம வந்து கொடியை உயரமாக கட்டணும் அப்படின்ற யோசனையிலே 2 பேரும் தூங்குறாங்க. 2 பேரும் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. நாளைக்கு காலையில் எப்படிப்பட்டாவது நம்ம கொடியை நாட்டிடணும், நம்ம கொடி தான் உயரமாக இருக்கணும், அதை வந்து இந்த ஊர் முழுக்க அப்படின்ற திட்டத்தோட படுத்து தூங்காமல் யோசிச்சுட்டே இருந்து அடுத்த நாள் என்ன நடக்குது பார்ப்போம். बहुत बार निकल आया है, कल बताता हूँ कौन ऊंचा उड़ இப்போ 2 பேருமே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வந்து அவங்களால எவ்வளோ சுமக்க முடியுமோ அவ்வளோ நீளம் கொண்ட எடையும் உள்ள மூங்கில ரொம்ப தூக்கிட்டு வராங்க. ஒரே திரண்டு நின்று வேடிக்கை பார்க்குது. இன்னைக்கு யாரா ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உச்சக்கட்ட பரபரப்பு எதிர்பார்ப்போட ஊரில் இருக்கிறவங்கலாம் ஒன்று கூடிடுறாங்க. बापू झगड़ा हो गया। 2 பேரும் வந்து தூக்கி நிப்பாட்டுறாங்க கொடியை. அப்படி நிறுத்தும்போது கீழே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஜனங்கள், பொதுமக்கள்ல ஒருத்தரோட குழந்தை, பெண் குழந்தை வந்து அவங்க அப்பா மேலே உட்காந்துக்கிட்டு கீழேருந்து அது பார்க்குற ஆங்கிளில் பார்க்கும்போது அதனுடைய கண்ணுக்கு நம்ம இது இந்திய தேசிய கொடி மாதிரி தெரியும். தெரிஞ்ச உடனே கூப்பிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லும், பாப்பா ஹமாரா நேஷ்னல் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லும். அப்போ தான் அந்த கொடியை பிடிச்சி இருக்கிற சலீமுக்கும் சங்கருக்குமே கொஞ்சம் அனந்து பார்ப்பாங்க. அவங்க கண்ணுக்கும் அது தேசிய கொடி மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஊர் ஜனங்கள்லாம் கொஞ்சம் ஒவ்வொருத்தர கொஞ்சம் பார்க்கும்போது, அடடா இது நம்ம தேசிய கொடி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டி மனப்பான்மையில் வந்த 2 பேருமே முகம் மாறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி பகைமையை மறந்து மகிழ்ச்சியோட வராங்க. மதத்தை சார்ந்தவங்க பிரிஞ்சு இருந்த காலகட்டத்தில் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த விளம்பரத்தை எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து தேசிய கொடிய கிட்ட காட்டின உடனே அப்போ பின்னணியில் ஒரு பாடலை ஒலிக்க வைக்கிறாங்க. சாரே ஜகான் சே அச்சா அப்படிங்கிற அந்த பின்னணியில் அந்த பாடல் ஒலிக்கும் போது கண்டிப்பாக இதை தேசபக்தி உள்ள எந்த ஒரு இந்தியனாலையும் கண் கலங்காமல் இருக்கவே முடியாது. இது எப்படின்னா, ஒரு சிமெண்ட் கம்பெனிக்காரன் நினைச்சிருந்தா அவன் எப்படி வேணா விளம்பரப்படுத்திருக்கலாம். அவன் பொருளை விற்கிறதுக்கு சிமெண்ட்டை வாங்கி கட்டினீங்கன்னா 50 வருஷம் செவரு உடையாது, 100 வருஷம் சோறு உடையாமல் ஸ்ட்ராங்காக நிலச்சி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் இதில் கொண்டாந்து சுவரைகளினுடைய வலிமையோட உறவுகளின் மத ஒற்றுமையின் வலிமையை இணைச்சான் பார்த்தீங்களா? அங்கே தான் அந்த விளம்பரம் வெற்றி அடைஞ்சது. காலங்கள் கடந்து இன்னைக்கும் நிலைச்சி நிற்குது. இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள். வாயேஜர் 1 தமிழ். நன்றி, வணக்கம்.